Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பிப்ரவரி மாதம் தொட்டாச்சு. இன்னும் ஒரு 28 நாள் நம்ம கையில் இருக்குது. பிப்ரவரியில் மார்ச்லேருந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமோடைய ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது மேத்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. இப்போ மெட்ரோ கருணாகரன் சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணின்னு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, ரொம்ப ப்ரீ பிளான்டாக எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த 28 டேஸு அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும், அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ் அனைத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டுக்கிட்டு உங்கள் டேபிள் மேலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாம். நிறைய ஸ்கூலில் ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பிப்ரவரி ஃபுல்லாக ப்ராக்டிகல்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் கேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மக்கிட்ட 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இருப்பாங்க. பாஸ் ஆனால் போதுண்டா, இனிமேல் மேக்ஸ் குரூப் எடுக்க மாட்டேன்டா அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து ஒரு 70 to 80+ எடுத்தால் போதும் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் சென்டம் தான் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு எண்ணத்தோட இன்னொரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த 28 டேஸ் நம்ம பிப்ரவரி மாதம் இருக்கிற 28 நாளை எப்படி பயன்படுத்த போறோம் என்ற ஒரு மைக்ரோ லெவல் பிளானிங் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். நம்ம அப்போ சண்டே இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே 28 முடிஞ்சிடும். உங்களுக்கு எப்படி இந்த மாசம் போச்சுன்னே தெரியாது. இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சின்ன மாசம், இது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சண்டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சண்டேஸ் தான் உங்களுக்கு இதில் கிளாம்ப் ஆகுது. உங்களுக்கு அந்தக்குள்ளார உங்களுடைய போர்ஷன்ஸை நீங்கள் எப்படி படித்து முடிக்க போறீங்கிறது மிக மிக முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் பிளான் யாருக்கு அப்படின்னா, எனக்கு பாஸ் ஆனால் போதும் சார், ஒரு 50 மார்க்குக்கு மேலே ஒரு 60க்குள்ளே வந்தால் போதும் சார் அப்படின்ற மாணவர்களுக்கான பிளான் இது. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் படிக்க முடியாது சார், ரொம்ப எளிமையாக நான் படித்து பாஸ் ஆனால் போதும், நான் மேக்ஸ் குரூப் எடுக்க மாட்டேன், நான் இன்ஜினியரிங் போக மாட்டேன் அப்படின்ற மாணவர்களுக்கான பிளான் இது. இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கோம் பாருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 2.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அதில் இருக்கிற சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப லிமிடெட் போர்ஷன் தான் படிக்க போறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4 சாப்டர்ஸ் தான் கவர் பண்ண போறீங்க. அதுலேயும் 6th சாப்டர்ல வெறும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் மட்டும் தான் படிக்க போறீங்க. அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.1 சண்டே இன்னைக்கு முடிச்சிடுறீங்க. ஒரு 1 hour உட்காந்தீங்கன்னா 2.1 ஒண்ணுமே கிடையாது. ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்தாலே முடிச்சிடலாம் நீங்க. அதே மாதிரி மண்டே, ஏன்னா இது மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு இதே மாதிரி நீங்க ஒரு சார்ட் போட்டு உங்களுக்கு கேலண்டர் நிறைய வந்திருக்கும். அந்த கேலண்டர்லயே நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். மண்டே 6.1 முடிச்சாலும் நீங்க 6.1 ஃபுல்லா படிக்க முடியலனாலும் அதுல இருக்கிற 5 மார்க் சம்ஸ், அதாவது சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட், அந்த மாடல் சம்ஸ் எது உங்களுக்கு 5 மார்க் நல்லாவே தெரியும், டார்க் மூமெண்ட், அந்த மாடல் ரொம்ப ரொம்ப ஈஸியான இருக்கிற சம்ஸ் மட்டும் நீங்க படிச்சா கூட போதும். அதுக்கு அடுத்தது டியூஸ்டே 4th பாத்தீங்கன்னா 2.2, 5th பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 1.2, 6th பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 2.3, மிக்ஸ் ஆகி கொடுத்துருப்பேன் எக்ஸசைஸ். ஒரே சாப்டரா வராது உங்களுக்கு. அதோட 6.3ல இருக்கிற சம், 6.3 எல்லாமே ஈஸியான சம்மா தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 2.4, அப்புறம் 9th பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 1.3, 10th பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 6.5, 6.5ல இருக்கிற 5 மார்க்ஸ் மட்டும் போட்டு பார்த்தா கூட போதும். உங்களுக்கு சின்ன சம்லாம் கஷ்டமா இருக்க மாதிரினா ஒன்லி 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சா கூட போதும் நீங்க. அப்புறம் 11th பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 2.5, 12th பிப்ரவரி 12.1, 13th பிப்ரவரி 1.4, 14 நான் ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். தாராளமா படிக்கலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா படிக்கலாம். இதை படிச்சீங்கனாலே நீங்க 50 மார்க் தாராளமா கிராஸ் பண்ணிடுவீங்க. எக்ஸசைஸ் நம்பர் 2.6. அதுக்கு அடுத்தது 15th சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 6.1, 6.3, 6.5 இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். உங்களால சின்ன சம்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 5 மார்க்ஸ் சம்ஸையாவது அதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சிடணும். 16th பிப்ரவரி 2.7, 17th பிப்ரவரி 1.5, 18th பிப்ரவரி 6.7, 19th பிப்ரவரி 2.8. இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் ஆனா போதுன்றவங்க இவ்வளவுதான் தாங்குவீங்க. அதனால நீங்க இதை மட்டும் படிச்சு முடிங்க. நீங்க இதை படிச்சு முடிச்சிட்டீங்க, அப்பயும் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா நம்ம செகண்ட் பிளானுக்கு போகலாம். இது ஜஸ்ட் ஒரு 50ல இருந்து 60 மார்க் எடுக்கிறதுக்கான பிளான் தான். 20th பிப்ரவரி 12.2 படிக்கிறீங்க, 21th பிப்ரவரி 1.6, 22nd பிப்ரவரி 6.8, 23 1.7. ஆல்ரெடி நீங்க குவார்டர்லி ஆஃபரேஜ்லாம் படிச்சிருப்பீங்க. இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது 24th பிப்ரவரி 6.9, 25th பிப்ரவரி 6.7, 6.8, 6.9ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்க. அதுல 6.7ல மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா கூட போதும். 6.8, 6.9 பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி 6.7 எக்ஸாம்பிள்ஸ் கூட பாருங்க. 6.8, 6.9 வேண்டாம் உங்களுக்கு. 6.7ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் 1.1 எக்ஸசைஸ் நம்பர் 1.1, அதே மாதிரி சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸாம்பிள், சாப்டர் 2ல இருக்கிற எக்ஸாம்பிள், 28th பிப்ரவரி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல இருக்கிற எக்ஸாம்பிள். அப்போ நம்மளுடைய பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா முடிப்போம், செகண்ட் சாப்டர் ஃபுல்லா முடிப்போம், அது இல்லாம நம்மளுடைய 12th சாப்டர் ஃபுல்லா முடிப்போம். அப்போ 3 சாப்டர் ஃபுல்லா முடிங்க. 6th சாப்டர்ல இருக்கிற
5 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் நம்ம லிஸ்ட் கொடுத்துருப்போம்ல, அதை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா நீங்க தாராளமா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிடலாம். பயப்படாம நீங்க தைரியமா இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். இம்பார்ட்டன்ஸ் எடுத்து படிக்காதீங்க, எக்ஸசைஸ் ஃபுல்லா போட்டு பாருங்க. அதே மாதிரி அடுத்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் போற நம்ம அடுத்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸோட எய்ம் பாத்தீங்கன்னா 80+, 80க்கு மேல எடுக்கணும். அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் லோடு எடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய பிளான் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சண்டே நமக்கு 2 எக்ஸசைஸ் கொடுத்துக்கிறோம். 2.1, 7.1, வால்யூம் 1ல 1, வால்யூம் 2ல 1. அதுமாதிரி 6.1, 8.1, வால்யூம் 1, வால்யூம் 2 மிக்ஸ் ஆகி வருது பாருங்க. 2.2, 5.2, அதாவது சின்ன எக்ஸசைஸா இருந்தா நான் கொஞ்சம் அதிகமா கொடுப்பேன். 2.2 ரொம்ப சின்ன எக்ஸசைஸ். அதே மாதிரி 5.2 ரொம்ப சின்ன எக்ஸசைஸ். 5.2 பெரிய எக்ஸசைஸ், 11.1 சின்ன எக்ஸசைஸ். அப்போ 5.2 மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும், 2.2, 11.1 சின்னதா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் நான். இந்த பிளான் பிரகாரம் ஒரு எக்ஸசைஸா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க, எதுவும் முடிக்காம வைக்க கூடாது. அன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஸ்கூல்ல என்ன எக்ஸாம்ஸ் இருந்தாலும் இந்த பிளான் பிரகாரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா புக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு. அதே மாதிரி 5th February பார்த்தீங்கன்னா 1.2, 7.2, 11.2. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7.2 கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 11.2 கொஞ்சம் ஈஸியான சம்ஸாக இருக்கும். 1.2ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் எத்தனையோ வாட்டி போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, ரேங்க் போடுறது தான் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது 6th February பார்த்தீங்கன்னா 2.3யும் 5.3யும் கொடுத்துருக்கேன். இப்போ 2.3, 5.3 ரொம்ப சின்ன எக்ஸசைஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம் நீங்க. அப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 6.3, 7.3, 11.3. இன்கேஸ் இதை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா இதுல இருக்கிற எக்ஸசைஸ் முன்னாடி கூட போட்டு பார்க்கலாம். பேக்லாக் எடுக்காதீங்க, அதாவது பேலன்ஸ் வைக்காம முன்கூட்டியே இருக்கிற பக்கத்து டேட்ல இருக்கிற எக்ஸசைஸ் கூட நீங்க எடுத்து போடலாம். சாட்டர்டே 2.4, 7.4, ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் அப்படியே மிக்ஸ் ஆகிக்கிட்டே வரும் உங்களுக்கு. 1.3, 7.5, 11.4, 9th அதாவது நெக்ஸ்ட் சண்டே நீங்க பார்க்க போறது. அதே மாதிரி 10th February பார்த்தீங்கன்னா 6.5, 8.2. 11th February பார்த்தீங்கன்னா 2.5, 7.6, 11.5. 3 எக்ஸசைஸாவது நம்ம மினிமம் படிச்சாதான் இந்த 28 நாள்ல முடிக்க முடியும், வேற ஒன்றும் வழி கிடையாது. அதே மாதிரி 12th February பார்த்தீங்கன்னா 12.1, 8.3, சாப்டர் நம்பர் 11ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி 13th February எக்ஸசைஸ் 1.4, 3.1, 7.7. அதே மாதிரி 14th February பார்த்தீங்கன்னா 2.6, 4.1, 7.8. 15th February பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2, எக்ஸசைஸ் நம்பர் 6.1, 6.3, 6.5ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். 6.1, 6.3, 6.5ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அதே மாதிரில பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்ல உங்களுக்கு 2.7, 3.2, 8.4, அப்புறம் 1.5, 3.3, 8.5. அப்ப நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எந்தெந்த சாப்டர்ஸ் கவர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுல வந்திருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி செகண்ட் சாப்டர் இதுல கண்டிப்பா வந்திருக்கும் உங்களுக்கு. தேர்ட் சாப்டர் கண்டிப்பா வந்திருக்கு பாருங்க. 3.4லாம் வந்திருக்கு பாருங்க, 3.5லாம் வந்திருக்கு பாருங்க. சாப்டர் நம்பர் 4 வந்திருக்கும் உங்களுக்கு. சாப்டர் நம்பர் 5 வந்திருக்கும். சாப்டர் நம்பர் 6ல கொஞ்சம் செலக்டிவ் எக்ஸசைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நான். ரொம்ப தேவையான எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். 7th சாப்டர் வந்திருக்கும் உங்களுக்கு, 8th சாப்டர் வந்திருக்கும். நம்ம எதை தொடலைன்னா 9th தொடவே இல்லை பாருங்க. இதுல 9th சாப்டரே நான் கொடுக்கல பாருங்க. உங்களுக்கு இன்டகிரேஷன் ஏரியாவே இதுல கிடையாது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது 80+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9th சாப்டர் நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுல 10ம் இல்ல பாருங்க. 10th சாப்டர் நம்ம கொடுக்கல பாருங்க. 10.1 எதுவுமே இல்ல பாருங்க. 10.2, 10.3. 11th சாப்டர் இருக்கு நமக்கு, 12th சாப்டர் இருக்குது. அப்போ உங்களுக்கு எந்த லோடு கொடுக்குன்னா 9th சாப்டரையும் 10th சாப்டர் கொடுக்காம ஓரளவுக்கு 10 சாப்டர் கொடுத்துருக்கோம். இப்போ 80 to 90 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னும் போது தாராளமா இதை படிக்கலாம் நீங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம லாஸ்டாக சென்டம் பிளானுக்கு வரோம். நம்ம 2025ல எப்படியாவது சென்டம் எடுக்கணும்ன்றவங்களுக்கு கொஞ்சம் 9th சாப்டர் 10th சாப்டர் லோடு சேர்த்திருப்போம். அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 எக்ஸசைஸ் மேக்சிமம் இருக்கும். நமக்கு மேக்சிமம் 4 எக்ஸசைஸ் கொடுத்தாதான் முடிக்க முடியும். அதனால இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் நீங்க. 2nd February பாத்தீங்கன்னா 4 எக்ஸசைஸ் படிக்கிறீங்க. செகண்ட் சாப்டர், அது இல்லாம 7th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர் அப்படியே மிக்ஸ் ஆகுது பாருங்க உங்களுக்கு. 2.1, 7.2, 9.2, 10.1. அப்போ கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ல இருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ், கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் இருந்தா கொடுத்துருப்போம். கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ். இப்போ 2.1 ஒரு எக்ஸசைஸே கிடையாது. அப்போ இதை கணக்குல எடுத்துக்கணும் நீங்க. 9.2 கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ், 10.1 ரொம்ப சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு. அப்போ 7.1 தான் கொஞ்சம் வெயிட். நான் 4 படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கடகடன்னு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரலாம். மண்டே பாத்தீங்கன்னா 6.1, 8.1, 9.3 முடிங்க. 9.3 வெயிட்டான எக்ஸசைஸ். அதனால 6.1, 8.1 ஈஸியான எக்ஸசைஸ் கொடுத்துட்டு 9.3 கொஞ்சம் வெயிட்டான எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் மண்டே உங்களுக்கு போர்ஷன் உங்களுக்கு. சார் ஸ்கூல்ல நிறைய ஒர்க் இருக்கு சார், எங்களால படிக்கவே முடியல சார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய போர்ஷன்ஸ் நீங்க தான் முடிச்சாகணும். அதனால கொஞ்சம் பிளான் பண்ணீங்க. ஏன்னா ஆல்ரெடி படிச்ச போர்ஷன்ஸ் தான், கொஞ்சம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9.3 எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 சம் மட்டும் ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கும்.
அந்த சம் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மற்ற சம்லாம் கொஞ்சம் வேகமாக ப்ரஷ் அப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு. அதே மாதிரி 4th டியூஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2, 5.2, 11.2, 9.4. 2.2 ரொம்ப ரொம்ப சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு, 5.2 வெயிட் அண்ட் எக்ஸசைஸ், அதுமாதிரி 9.4 சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு, 11.1 கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு. அப்போ 5.2 தான் உங்களுக்கு வேலை வாங்கும் இதில். அப்போ கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்கேன் நான். வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 1.2, 7.2, 11.2, 9.5. 9.5 சின்ன எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு, 1.2 சின்ன எக்ஸசைஸ் தான், 7.2 தான் கொஞ்சம் வேலை வாங்கும் உங்களுக்கு. 11.2ல கொஞ்சம் 5 மார்க்ஸ் சம்ஸ் இருக்குது உங்களுக்கு, ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுமாதிரி 6th February பார்த்தீங்கன்னா 2.3, 5.3, 6.2, 10.2. 7th February 6.3, 7.3, 11.3. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சார் இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் சொல்றதுக்கு, போடுற எங்களுக்கு தான் சார் கஷ்டம் தெரியும்னா. வாட் கேன் ஐ டூ? நானும் +2 படிச்சுட்டு தான் இந்த டீச்சர் வேலைக்கு வந்திருக்கிறேன். நான் +2 படிக்கும் போது இதே கஷ்டம் தான் நாங்களும் ஃபேஸ் பண்ணோம். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணனால தான் இன்னைக்கு நல்ல வருமானத்தோட ஒரு நல்ல போஸ்ட்ல நம்ம வந்து உட்கார்ந்து இருக்க முடியுது. ஒரு பப்ளிக்ல ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு நமக்கு. அன்னைக்கு உழைக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல ஏதோ ஒரு துணி கடையில இதுலயோ வேலை செஞ்சிருந்திருப்பேன் நான். ஐடென்டிட்டியே கிடைக்காம போயிருக்கும் நமக்கு. அதனால அந்தந்த வயசுல அதாவது சாதிச்சுதான் ஆக வேண்டும். அதனால இந்த ஒரு மாசம் தான் நீங்க சிரமப்பட போறீங்க. மார்ச் மாசம் ஃபுல்லா எக்ஸாம் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல்ல இருந்து நினைச்சு பாருங்க, உங்களுடைய ஃப்ரீனஸ், உங்களோட லைஃப், உங்களோட ஸ்டைல் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா மாதிரி அப்படியே காலேஜ் உள்ள என்ட்ரி ஆக போறோம் நம்ம. அப்போ இதுல நம்ம காலேஜ் உள்ள என்ட்ரி ஆகிட்டா காலேஜ் இப்படி தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யார் யாருக்கு எப்படி எப்படி எந்தெந்த சீட் கிடைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்டடிஸ் லெவல் இருக்க போகுது. இன்ஜினியரிங் போறவங்களுக்கு அவங்களுடைய லெவல் ஆஃப் ஸ்டடி வேற மாதிரி இருக்கும், மெடிக்கல் போறவங்களுக்கு அவங்க லெவல் ஆஃப் ஸ்டடி வேற மாதிரி இருக்கும். அதனால ஐயோ கஷ்டமா இருக்குதேன்ற விஷயத்தை விட்டுட்டு ஜாலியா எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு சாட்டர்டே 8ஆம் தேதி நான் எடுத்துட்டேன். 2.4 முடிச்சிட்டேன், 7.4 முடிச்சிட்டேன், 6.4, 10.3. அப்போ ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு எக்ஸசைஸ் நான் முடிச்சிருக்கிறேன், என்னால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க பாட்டுக்கிட்டு. அப்போ 9th February வந்திருக்கிறோம் நம்ம. அடுத்த சண்டேக்கு 1.3, 7.5, 11.4 படிக்கலாம் நீங்க. அதே மாதிரி 10th February பத்தி 6.5, 8.2, 9.6. அதுக்கு அடுத்தது 11th February. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது அப்படியே உங்க கேலண்டர்ல எழுதி வச்சிருங்க. அல்லது இதை அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்றேன் நான், இதை அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வீட்டுல ஒட்டி வச்சிருங்க. இதுல பாத்தீங்கன்னா கடைசியா இந்த நம்ம கடைசியா கொடுத்துருக்கேன் சாட்டர்டேன்னு சொல்லிட்டு, இன்கேஸ் இந்த 1.1, 5.1, 9.1 நடுவில் கூட எங்காவது போட்டு முடிச்சிங்க. ஏன்னா 28 முடிஞ்சிருது. இது March 1 கிடையாது, ஆக்சுவலா இது February 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஒரு நாள் வீடியோ கொஞ்சம் லேட்டா போட்டேன் நான். இன்னைக்கே இந்த பிளான் பிரகாரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்ற மாதிரி படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஃபுல் புக் படிச்சுட்டு போனீங்கன்னா தான் அந்த சென்டம்ன்ற ஒரு விஷயம் உங்களால அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு. அதனால இமிடியேட்டா இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த பிளான் பிரகாரம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 3 விதமான பிளான் கொடுத்துருக்கிறேன். அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுற மாணவர்களுக்கான ஒரு பிளான், இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க எக்ஸசைஸ், கொஞ்சம் ஆவரேஜ் நல்லா ஓகே சார் நாங்க எங்களால் போட முடியும் 2 எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு போட முடியுன்ற பிள்ளைகளுக்கு இது சார் நாங்க 4 எக்ஸசைஸ் தாங்குவோம் சார், எங்களால் முடியும் சார், நாங்க ஆல்ரெடி பாதி படிச்சு முடிச்சிட்டோம் சார், 90% படிச்சு முடிச்சிட்டோம் சார், இன்னும் கொஞ்சம் தான் சார் பேலன்ஸ் இருக்குன்றவங்களுக்கு இது கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ இதெல்லாமே பிடிஎஃப் நான் அட்டாச் பண்றேன். இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இது மட்டும் இல்லாம நான் நடுநடுவில் கொஞ்சம் 5 மார்க்ஸ் சம்ஸ், 2 மார்க்ஸ் சம்ஸ், 3 மார்க்ஸ் சம்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்துருக்கு. கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.